சிக்கலான லைஃப் டிசிஷன். வாழ்க்கையில் சில காரியங்களை முடிவு செய்யணும்ல. ஒரு ஒரு திருப்பு முனைக்கு வரும். ஒரு என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஃபோர்க் இன் த ரோடுன்னு வருவாங்க சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஜங்ஷனுக்கு வரீங்க வாழ்க்கையில். இப்படி போகணுமா அப்படி போகணுமான்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ரொம்ப முக்கியமான தீர்மானம். எப்படி போகணும்னு தெரியணும்ல. அதுதான் உணர்வு. உணர்வு பொதுவாக ஜனங்க அந்த மாதிரி ஒரு முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான ஜங்ஷனுக்கு வரமோ என்ன சொல்லுவாங்க, அது வரைக்கும் கடவுளை மறந்துடுவாங்க. அப்போ தான் கடவுள்கிட்ட வந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். எந்த கரியர் சூஸ் பண்ணணும், எந்த வேலை எடுக்கணும், யாரை கல்யாணம் பண்ணணும், இப்படி போகணுமா அப்படி போகணுமா, உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். வானத்திலிருந்து சத்தமிடும், உள்ளத்தில் சத்தமிடும், சொப்பன மொழியாய் பேசும், தீர்க்கதரிசி மூலமாய் பேசும். என்னைக்கும் இடத்துலேருந்து நான் கேட்காத விதத்தில் இன்னைக்கு நான் கேட்கணும். அல்லது பைபிளை நான் திறக்க போகிறேன், இதை பார்த்தேன்னா இப்படின்னு எடுத்துக்குவேன், அல்ல அப்படி எடுத்துக்குவேன். இப்படி தான் வாழணும்னு வச்சிருக்கிறாரா தேவன் நம்மளை? பவுல் சொல்கிறாரு, இல்லை அறிவிலும் உணர்விலும் பெருகணும். பெருகணும்னா வளர்ந்துக்கிட்டே வரணும். அப்படின்னா என்ன, எப்படி அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வர்றது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி வர்றதுன்னா, நான் நினைக்கிறேன் பவுல் ஒரு க்ளூ கொடுக்குறாரு இங்க. எப்படி அந்த உணர்வை வளர்த்து கொள்ளுறது ஒரு க்ளூ கிடைக்குது. என்ன க்ளூனா, அவர் சொல்ற ஆர்டர். அவர் எப்படி சொல்றாரு, அன்பிலே அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும். அதாவது சில மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் இப்படி இருக்கு, உங்கள் அன்பானது அறிவோடு சேர்ந்து அப்படின்ற மாதிரி, வித் நாலேஜ். உங்க அன்பானது அறிவோட சேர்ந்து பெருகட்டும். அதாவது இப்படி சொல்றேன், எப்படி இந்த உணர்வை வளர்த்து கொள்றதுன்னா, அன்பிலையும் பெருகணும், அறிவிலையும் பெருகணும். ரெண்டுமே ஒன்னா பெருகிச்சுன்னா, ரெண்டுத்திலையும் சேர்ந்து நாம பெருகுவோமானால் இப்படிப்பட்ட நிலைக்கு வரும். எப்படிப்பட்ட நிலை? உணர்வு, சரியான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு நிலை, எது சரி தவறுன்னு அறிந்து கொள்ற ஒரு நிலைக்கு வருவோம். அன்பும் பெருகணும், அறிவும் பெருகணும். ரெண்டுமே கூட பெருகுச்சுன்னா அந்த ஒரு மேலான நிலைக்கு நாம வருவோம். அதாவது ஏன் அப்படி சொல்றேன்னா, ரெண்டுமே முக்கியம். அன்பும் முக்கியம், அறிவும் முக்கியம். இது ரெண்டும் பெருகும் போது தான் நல்ல ஒரு வளர்ச்சின்னு நீங்க சொல்லலாம். அந்த நல்ல வளர்ச்சியில அந்த மேலான நிலையை அடையலாம். எந்த மேலான நிலை? எது சரி தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, எது தேவனுடைய சித்தம் எது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை.